தமிழக வெற்றிக் கழகம் என்னும் பெயரிலே காமெடி கழகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடிகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அன்பான வணக்கம். 2021ஆம் வருடம் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற போது உலகநாயகன் என்ற சினிமாவில் பெயர் பெற்ற கமலஹாசன் அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தார்கள், அவர்கள் யாருக்கு விழ வேண்டிய ஓட்டை பிரித்து திமுகவை வெற்றி பெறச் செய்தார்கள் என்பதெல்லாம் மக்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் இது பழைய காலம் அல்ல, சமூக ஊடக காலம். அவ்வப்போது நடைபெறுவை அனைத்தும் அன்றன்றைக்கே மக்களுக்கு சேரக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டு நீங்கள் முன்பு போலெல்லாம் ஏமாற்ற முடியாது. கமலஹாசன் கட்சியை ஆரம்பித்தார், திமுகவை எதிர்ப்பதைப் போல் அத்தனை வேலையும் செய்தார். திமுகவிற்கு எதிராக செல்லக்கூடிய வாக்குகளை பிரித்து திமுகவை ஜெயிக்க வைத்தார். பின்பு அவருடைய அரசியல், அவர் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அரசியலுக்கு வந்திருந்தால் அரசியலை தொடர்ந்து இருப்பார். எங்கிருந்து ஆரம்பித்தாரோ அங்கே சென்று ஒரு எம்பி சீட்டுக்கு சரணாகதியாக கிடப்பதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல 2026 தேர்தலுக்கு புதிய வாக்காளர்களோ, இளம் பெண்களோ, ஆண்களோ, மாணவர்களோ யாரும் திமுகவிற்கு வாக்களிக்கும் பழக்கம் அவர்களுக்கு கிடையாது. அதுவும் சமீப காலமாக சமூக ஊடகம் ஆதிக்கம் உள்ள இந்த காலத்திலே சுத்தமாக வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு திமுக தான் உங்களை கிளப்பி விடுகிறது என்பது உங்களுக்கு மட்டுமல்ல மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கிறது. நீங்கள் அவ்வாறு எத்தனை சதவீத வாக்குகளை பிரித்து திமுகவை ஜெயிக்க வைக்கப் போகிறீர்கள் என்று அவர்கள் யூகிக்கிறார்களோ அது நடக்கப் போவதில்லை என்பது தேர்தல் முடிவில் தெரியும். எனவே பிரைமரி ஸ்கூலில், அரசியல் பிரைமரி ஸ்கூலில் நீங்கள் தற்போதுதான் சேர்ந்துள்ளீர்கள். உங்களுடைய நோக்கம் என்ன என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. எனவே ஒரு மேடை போடுவது போல அமைத்துக் கொண்டு அதில் தேவையில்லாத ஆட்களை வைத்து தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லது. இன்று கூட